திருவண்ணாமலை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உங்களை தேடி உங்கள் ஊர் என்ற புதிய திட்டத்தின் கீழ் கரைப்பூண்டி அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார். மாணவர்களுக்கு பொங்கலை பரிமாற சத்துணவு ஊழியர்கள் சில்வர் கரண்டியின் மீது பிளாஸ்டிக் கவரை சுற்றி தயார் நிலையில் வைத்திருந்த நிலையில் கரண்டியில் இருந்த பிளாஸ்டிக் கவரை தானே முழுவதுமாக அகற்றி இதுபோன்ற பிளாஸ்டிக் கவர் சுற்றி மாணவர்களுக்கு உணவை பரிமாறக்கூடாது என அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து அக்கரண்டியை கழுவி வர கூறி தானே மாணவர்களுக்கு உணவை பரிமாறினார். பின்பு மாணவர்களுடன் அமர்ந்து ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் காலை உணவை சாப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் ஆட்சியர் தர்பகராஜ் அத்தனாவூர் மலை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு சமைக்கப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு பள்ளியில் 250 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் 150 மாணவர்களுக்கு மட்டுமே சத்துணவு ஊழியர்கள் முட்டை சமைத்திருப்பதை அறிந்து ஆட்சியர் சத்துணவு ஊழியர்களை கடிந்து கொண்டு தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்கும்படி கூறினார். தொடர்ந்து அத்தனாவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பிரசவம் முடிந்த பின்னர் வீடு திரும்பிய பெண்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறையாக மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை செய்கின்றார்களா என தாய்மார்களிடம் விசாரித்தார். 270 பேருக்கு ஒரு 150 மூட்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை பார்க்கறதுக்குலாம் வராங்களா வீட்டுக்கு? கடைசி என்னைக்கு வந்தாங்க? எங்க வந்தீங்க? மூலக்கடையா? அதுக்கு முன்னால எப்ப வந்தாங்க வீட்டுக்கு? அவங்களே வராங்களா? அவங்களே வராங்க. வந்து என்ன மருந்து கொடுக்குறாங்களா? கேர் எடுத்துக்கிறாங்களா? மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. 452 கன அடியில் இருந்து 255 கன அடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி அணை நீர்மட்டம் 70.61 அடியாகவும் நீர் இருப்பு 33.22 அடியாகவும் இருக்கிறது. மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக குடிநீர் வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.